Welcome to Rapid Maths Tamil channel. Human Rights Education, August 2024. So previous year question paper. அதற்கான MCQ answers இந்த வீடியோவில் பார்க்கலாம். B.Ed 4th semester ஸ்டூடெண்ட்டுக்கான elective subject. Who is referred as the father of humanism? பெட்ராச். மனிதநேய தத்துவத்தின் தந்தை என அழைக்கப்படுவார். கல்வி உரிமை டேஷ் ஆண்டு அமலுக்கு வந்து ரைட் டு எஜுகேஷன் கேம் இன்டு எஃபெக்ட் ஃப்ரம் 2010. சட்டப்பிரிவு டேஷ் மனித உரிமைகளுக்கு உத்தரவாதம் அளிக்கிறது. ஆர்டிகல் டேஷ் guarantees the religious rights. ஆர்டிகல் 25. இந்தியாவில் மனித உரிமைகள் அமலாக்க பிரச்சனைகளில் ஒன்று. One of the problems of enforcement of human rights in India. Social prejudice against caste. சாதிக்கு எதிரான சமூக தப்பெண்ணங்கள். When the National Human Rights Commission was established 1993. மனித நேய உரிமை தேசிய மனித உரிமை ஆணையம் எப்போது உருவாக்கப்பட்டது? 1993. 5 மார்க் பொறுத்தவரையில் கல்வி உரிமை சட்டம் ஆர்டிஇ பற்றி சிறு குறிப்பாக ஷார்ட் நோட்ஸ் ஆன் ஆர்டிஇ எஜுகேஷன். 7th அனலைஸ் த காஸ் ஆஃப் சோஷியல் ப்ராப்ளம் சமூக பிரச்சனைக்கான காரணங்கள் ஆராய்க. 8th எக்ஸ்பிளைன் த கான்செப்ட் ஆஃப் ஹியூமனிசம் மனிதநேயம் பற்றிய கருத்தை விளக்கு. 9th டிஸ்கஸ் த ஸ்ட்ராட்டஜிஸ் டு இம்ப்ரூவ் த லிட்ரஸி ரேட் எழுத்தறிவு விகிதத்தை அதிகரிப்பதற்கான உத்திகளை விவாதிக்க. 10th ரைட் எ பிரீஃப் நோட் ஆன் ஆக்ட் அகென்ஸ்ட் டொமஸ்டிக் வயலன்ஸ் பெண்களை கொடுமைப்படுத்துவதை தடுக்கும் சட்டத்தை பற்றி சிறு குறிப்பு தருக. 10 மார்க்கை பொறுத்தவரை ஹைலைட் த சோஷியல் ஸ்டேட்டஸ் ஆஃப் உமன் இன் த பிரசன்ட் டே கண்டெக்ஸ்ட் தற்காலிக சூழலில் பெண்களின் சமூக நிலையை முன்னிலைப்படுத்துக. அதற்கான ஆல்டர்னேட்டிவ் டிஸ்கஸ் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இன் இம்ப்ரூவிங் த பிரசன்ட் ஸ்டேட்டஸ் ஆஃப் உமன். 12th டிஸ்கஸ் அபவுட் த உமன்ஸ் மூமெண்ட் இன் வெஸ்ட். அதற்கான ஆல்டர்னேட்டிவ் டிஸ்கிரைப் உமன்ஸ் மூமெண்ட்ஸ் இன் இந்தியா இந்தியாவில் பெண்களின் இயக்கங்களை பற்றி விவரிக்க. 13th மென்ஷன் த வேரியஸ் மெஷர்ஸ் டேக்கன் டு ப்ரொடெக்ட் மைனாரிட்டிஸ் சிறுபான்மையினர் பாதுகாப்புக்காக ஏற்படுத்தப்பட்ட பல்வேறு நடவடிக்கைகளை குறிப்பிடுக. அதற்கான ஆல்டர்னேட்டிவ் எக்ஸ்பிளைன் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன். 14th எக்ஸ்பிளைன் த ப்ராப்ளம்ஸ் இன் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் வித் regard to lack of transparency in government functioning. அதற்கான ஆல்டர்னேட்டிவ் இயற்கை மற்றும் பொருள் வளங்கள் சமமற்ற அணுகல் இந்தியாவில் மனித உரிமைகள் அமலாக்கத்தை எவ்வாறு பாதிக்குது என்பதை விளக்கு. எக்ஸ்பிளைன் ஹவு equitable access to natural and material resources affect enforcement of human rights in India. 15th write about our duties and responsibility towards elders பெரியவர்கள் என்பது நமது கடமைகள் மற்றும் பொறுப்புகளை பற்றி எழுதுக. அதற்கான ஆல்டர்னேட்டிவ் எக்ஸ்பிளைன் ஹவு ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ் ஆர் இன்டர்ரிலேட்டட் உரிமைகள் மற்றும் கடமைகள் எவ்வாறு ஒன்றுக்கொன்று தொடர்புடையது என்பதை விளக்குக. தொடர்ந்து நம்ம சேனலில் இணைந்திருங்க. நான் அனைத்து தகவலும் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.